மாலை வணக்கம் மக்களே. வாங்க பஜ்ஜியும் காஃபியும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி விடாதீங்க, கெட்டியாக இருக்கட்டும். ஏன்னா மிளகா பஜ்ஜிக்கு மாவு சீக்கிரமாக ஒட்டாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் வழிஞ்சு போயிட்டே இருக்கும், ஒட்டாது. அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஒரு மிளகாயை 4 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக எண்ணெய் வச்சுருக்கோம், காஞ்சிட்ருக்கு. சூடாயிருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் முக்கி வச்சுருக்கிற ஒவ்வொரு மிளகாயாக எண்ணெயில் விட போகிறோம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. எல்லாத்தையுமே திருப்பி போடலாம். என்னப்பா திரும்பவே மாட்டேங்குது. சூப்பர், எல்லாம் திருப்பி போட்டாச்சு. எந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடித்து எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அப்படியே நம்ம காஃபியும் கலந்துடலாம். சர்க்கரை, காஃபி பவுடர், பாலை ஊற்றியாச்சு. நல்ல நுர பொங்க காஃபி கலந்து இந்த மழை டைமில் பஜ்ஜியோடு சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.